உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று குருவார 3ஆம் பிறை தரிசனம். இந்த நாளில் சந்திரனை வேண்டி இந்த பொருளை நம் பீரோவில் வைத்தால் வீட்டில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். என்ன பொருளை நம்ம பீரோவில் வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் இன்னைக்கு நாளில் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா இது குருவாரம், அதாவது வியாழக்கிழமையோடு வருது, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வருது. இந்த 3ஆம் பிறை தரிசனம் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பிறை தரிசனம். இந்த நாளில் சந்திரனை நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்றது மிகுந்த நல்ல பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 6:30 மணிக்கு மேல் நமக்கு மேற்கு திசையில் இந்த 3ஆம் பிறை நிலவு தெரியும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் பிறை அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்கே அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக தான் நம்ம கண்ணுக்கு படும். அப்படி படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாக்கியம் செய்தவர்கள். ஏன் அப்படின்னா சிவன், பார்வதி, பிள்ளையார் இவர்கள் 3 பேரும் இந்த பிறை சந்திரனை தன்னிடம் வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இவங்க 3 பேருடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா நம்மளால பிறை சந்திர தரிசனம் காண முடியும். இதோடு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால குருவுடைய அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாழக்கிழமை அப்படின்றதே குபேர வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இதில் குபேர லக்ஷ்மி உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் குபேர காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சளை கொளிச்சு நெற்றியில் பொட்டு வச்சுக்கோங்க. மஞ்சள் அப்படின்னாலே அது குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த ஒன்று அப்படின்றதுனால மஞ்சளை வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பச்சை நிற குங்குமம் இருந்தது அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க. இந்த பச்சை அப்படின்றது குபேரனுக்கு உகந்தது அப்படின்றதுனால குபேரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையுமே நெத்தியில் வச்சுட்டு உங்கள் வீட்டு மாடிக்கு போயிட்டு அங்கே 3ஆம் பிறை சந்திரனை நீங்கள் தரிசனம் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் நிச்சயமாக நீங்கும். அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் அந்த பிறை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வெட்டு வெளியாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் நேற்று பதிவில் சொல்லியிருந்தேன். இப்போ அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கிழங்கு, சரிங்களா, ஒரு கிழங்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே வச்சுட்டு உள்ளங்கையை விரித்து 2 கைகளையும் விரித்து ஏந்திக்கிட்டு யாசகம் கேட்குற மாதிரி சந்திர பகவான் கிட்ட நீங்கள் 2 கையுமே விரித்து வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் இதெல்லாமே நீங்களும் கடன் அப்படின்றது எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்றத வேண்டிக்கிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா அதை மனசார வேண்டிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சந்திர தரிசனம் செய்யும் போது நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு 9 முறையோ 108 முறையோ நீங்கள் சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருட்களை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சிட்டு அப்படியே அந்த பொருளை கொண்டு உங்கள் பீரோவில் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பெண்கள் எழுச்ச முகத்தில் பூசிக்கலாம். அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே ஏதாவது ஒரு செலவுக்கு பயன்படுத்தலாம். இல்லை பூ வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான சுப செலவு செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த காயினை பயன்படுத்திக்கலாம். ஒரு 3 நாள் உங்கள் பீரோவில் வச்சதுக்கப்புறமா தான் இதை செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சந்திரனுடைய அருள் மட்டும் இல்லாமல் சிவன், பார்வதி, விநாயக பெருமான் அவர்களோடு சேர்த்து குரு பகவானுடைய அருளும் அப்புறம் குபேரனுடைய அருளும் நிச்சயமாக கிடைக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.